ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். குரு பார்க்க கோடி நன்மை, குரு இல்லா வித்தை பாழ். இந்த வாசகங்களை நாம் பலமுறை கேட்டிருப்போம். ஆனால் அந்த குருவின் பின்னணியில் இருக்கும் இரத்தம் சொட்டும் போராட்டமும் மிரள வைக்கும் ஞானமும் பலருக்கு தெரியாது. வித்தைகளுக்கெல்லாம் அதிபதியாக 30 முக்கோடி தேவர்களுக்கும் நல்வழி காட்டும் மகா குருவாக விளங்குபவர் பிரகஸ்பதி. ஒரு பக்கம் தர்மம், மறுபக்கம் ராஜதந்திரம், இரண்டையும் இரு கண்களாக கொண்டு அசுரர்களின் மாய வித்தைகளை தன் மேதாவிலாசத்தால் தவிடுபொடியாக்கி அவர்கள் கொட்டத்தை அடக்கியவர். தேவர்களின் முதன்மை தந்திர நிபுணரான பிரகஸ்பதி இன்று நாம் வணங்கும் வியாழ பகவான் எப்படி ஒரு சாதாரண முனிவர் குமாரனாக பிறந்து அண்ட சராசரங்களையும் ஆளும் நவகிரக அந்தஸ்தை பெற்றார்? வாருங்கள், அந்த ஞான கடலுக்குள் மூழ்குவோம். பிரம்மாவின் நேரடி பேரனும் மகா முனிவர் அங்கீரச முனிவருக்கும் வசுதா தேவிக்கும் மகனாக பிறந்தார். பிரகஸ்பதி பிறக்கும்போதே அறிவுச்சுடராக பிறந்தார். அத்துடன் சிறு வயதிலேயே சகல கலைகளையும் கற்றறிந்த அவர் வெறும் ஏட்டுக்கல்வியோடு நின்றுவிடவில்லை. பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறிய விரும்பினார். காசிக்குச் சென்று ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அது இன்று பிரகஸ்பதி லிங்கம் எனப்படுகிறது. பல யுகங்கள் உணவின்றி நீரின்றி தவம் இருந்தார். அவரது தவத்தி தேவலோகத்தையே சுட்டது. காற்று, மழை, வெயில் என எதற்கும் அஞ்சாமல் அவர் செய்த தவத்தைக் கண்டு அஞ்சிய இந்திரன் அவரை திசை திருப்ப முயன்றான். ஆனால் பிரகஸ்பதி அசையவில்லை. பிரகஸ்பதியின் உறுதியைக் கண்டு வியந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி, உன் அறிவாற்றலும் பொறுமையும் உலகை காக்க பயன்படட்டும். இன்று முதல் நீ தேவர்களின் குருவாக இருப்பாய். உனக்கு வானில் ஒரு தனி இடம் ஒதுக்கப்படும். உன்னை வணங்குபவர்களுக்கு ஞானமும் செல்வமும் தடையின்றி கிடைக்கும் என வரமளித்தார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போர் என்பது வெறும் ஆயுத போர் மட்டுமல்ல, அது ஒரு மூளைப்போர். அசுரர்களின் குரு சுக்ராச்சாரியார் மிருத சஞ்சீவினி மந்திரம் மூலம் இறந்த அசுரர்களை உயிர்ப்பித்துக் கொண்டே இருந்தார். தேவர்கள் நிலைகுலைந்த போது பிரகஸ்பதிதான் அவர்களுக்கு பின்னால் நின்று மன உறுதியை அளித்தார். ஆயுதத்தால் வெல்ல முடியாததை அறிவால் வெல்லலாம் என்று போதித்த அவர் தேவர்களுக்கு வேத ரகசியங்களை உபதேசித்து அவர்களை பலப்படுத்தினார். ஆயுதத்தால் வெல்ல முடியாததை பொறுமையால் வெல்லலாம் என தேவர்களுக்கு போதித்து அவர்களை தர்மத்தின் பாதையில் நிலைநிறுத்தி அசுரர்களின் மாயைகளை தகர்த்தார். சுக்ராச்சாரியாரின் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை திருட தன் மகன் கச்சனை அசுர உலகிற்கே அனுப்பினார் பிரகஸ்பதி. இது ஒரு தற்கொலைக்கு சமமான முயற்சி. அசுரர்கள் கச்சனை பலமுறை கொன்று சாம்பலாக்கி மதுவில் கலந்து கொடுத்த போதும் பிரகஸ்பதி தவ வலிமையால் மகனுக்கு வழிகாட்டினார். அவரின் வழிகாட்டலின் பேரில் கச்சன் மனம் தளராமல் சுக்ராச்சாரியாரின் மகளான தேவயானியின் அன்பை பெற்று அந்த மந்திரத்தை கற்றுத் திரும்பினார். இது அசுர குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வீழ்ச்சியாக அமைந்தது. பிரகஸ்பதியின் வாழ்க்கையில் சோதனைகளும் உண்டு. அவரது மனைவி தாராதேவியை சந்திரன் கவர்ந்து சென்றபோது பிரகஸ்பதி அமைதியாக தன் தர்மத்தை காத்தார். ஈஸ்வரனின் தலையீட்டால் போர் தவிர்க்கப்பட்டு தாராதேவி மீட்கப்பட்டார். எத்தகைய இக்கட்டான சூழலிலும் நிதானம் இழக்காதவரே குரு என்பதை உலகம் இதன் மூலம் உணர்ந்தது. நவகிரகங்களில் ப்ருஹஸ்பதி, அதாவது வியாழன், மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி, பொன்னவன் என்று அழைக்கப்படுபவர். இன்று நாம் கொண்டாடும் வியாழன் கோளாக அவர் வானில் ஜொலிக்கிறார். கல்வி, செல்வம், குழந்தை வரம், ஆன்மீகம் என மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான 4 விஷயங்களுக்கு அவரே அதிபதி. அவர் ஒருவரது ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் அவர் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் ஒரு நாள் அரசனைப் போல வாழ்வார். புத்திர பாக்கியம், தனலாபம், கௌரவம் இவை அனைத்தையும் வழங்குபவர் இவரே. பிரகஸ்பதியின் வரலாறு என்பது கதை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை பாடம். தடைகள் வரும்போது கலங்காதே, அறிவை பயன்படுத்து. எதிரி
பலசாலியாக இருந்தாலும் தர்மத்தின் பக்கம் நில் என்பதே அவர் நமக்குச் சொல்லும் செய்தி. இந்த வியாழக்கிழமை நன்னாளில் பொன்னவன் பிரகஸ்பதியை மனதார நினைப்போம். குருவின் பார்வை நம் மேல் பட்டால் நம் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தும் தூசியாக பறந்து போகும். உங்கள் வாழ்க்கையில் திடீரென மாற்றங்கள் ஏற்படுகிறதா? எதுவும் சரியாக நடைபெறவில்லை என்று உணர்கிறீர்களா? ஒரு பார்வை இருக்கிறது, மெதுவாக வரும், ஆனால் தாக்கம் கடுமையானது. அது உங்களை தேர்ந்தெடுத்து விட்டால் தப்பிக்க முடியாது. விரைவில்